ரயிலில் பயணம் பண்ணுறதுக்காக ஒரு அப்பாவும் பையனும் ரயில் ஏறி போகிறாங்க. ரயில் ஏறின உடனே அந்த பையன் ஓடி போய் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டான். அந்த பையனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தான். அப்பா அப்பா இங்கே பாருங்க, மரம்லாம் பின்னாடி போகுது அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவும் ஆச்சரியமாக, ஆமாப்பா எல்லா மரமும் பின்னாடி போகுது அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்திலேயே ஜோன்னு மழை பெஞ்சுது. அப்பா இங்கே பாருங்க, மழை பெய்யுது, எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அவங்க அப்பாவும் ஆமாப்பா ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவரும் சேர்ந்து ஆச்சரியப்பட்டார். கொஞ்ச தூரம் போக போக நேரம் ஆக ஆக மாலை வேலையும் வந்துச்சு. அப்பா அப்பா அங்கே பாருங்க, வானம்லாம் எவ்வளோ சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அந்த பையன். அவங்க அப்பாவும் ஆமாப்பா இதுதான் சித்திரை செவ்வானம், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் கூட சேர்ந்து ஆச்சரியப்பட்டார். இதை எதிரில் உட்கார்ந்த கல்லூரி மாணவர்கள் பார்த்துட்டே வந்தாங்க. பார்த்து ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டாங்க, என்ன நீங்கள், அவனுக்கு இவ்வளோ 18 வயசுக்கு மேலே இருக்கும் போல், அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் இதுக்கெல்லாமா ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு. அவங்க அப்பா சொன்னாரா, ஆமாப்பா 18 வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் தான் அவனுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சுது. நேற்று தான் கட்டு பிரித்தோம், இன்றைக்கி ஊருக்கு போயிட்டுருக்கோம். 18 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் அவனுக்கு பார்வை வந்திருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. புது பார்வையோட அந்த பையன் பயணம் பண்ணுறான். கூட பயணம் பண்ண கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு புது பார்வையை கொடுத்தான். கண் இருக்கிறவங்களுக்கு அந்த பார்வையோட அருமை தெரியாது, இல்லாதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நம்மளோட இந்த சின்ன கண்கள் பார்க்குற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே பெருசாக தெரியாது.